friends, welcome to Kovai Samayal. இன்னைக்கு நம்ம kovai சமையல்ல சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெட் சாஸ் பாஸ்தா ரொம்ப நல்லா ரிச்சா சூப்பரா இருக்கும். அதே நேரம் இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவை நம்ம வந்து வீட்டுல ரொம்ப சூப்பரா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெட் சாஸ் பாஸ்தா ரொம்ப நல்லா ரிச்சா இருக்கும். அதனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு லஞ்சுக்கு எடுத்துட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா டின்னருக்கு கூட செஞ்சுக்கலாம். 3 நேரத்துக்கு இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்தா குக் பண்ணிடலாம். வாட்டர் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதும் இப்ப நம்ம இதுல பாஸ்தா சேர்க்கலாம். டுடே ஐ ஹவ் டேக்கன் 2 cups of pasta. This is 200 grams. நான் இன்னைக்கு இந்த டைப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்ப இந்த பாஸ்தா உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பாஸ்தா கொஞ்ச நேரம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை வேக வச்சிருங்க. குக் until soft. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆயாச்சு. பாஸ்தா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகியாச்சு. இப்போ பாஸ்தால இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டொமேட்டோ பிளான்ச் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் நிறையவே வாட்டர் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததும் பாருங்க, வாட்டர் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும். வாட்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம இதுல தக்காளி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதோ தக்காளிக்கு பின்னாடியும் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தோலை பீல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த 3 டொமேட்டோஸையும் ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே இதுல 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோவும் ரெட் சில்லியும் உள்ள சேர்த்துட்டு இதை வந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிருங்க. குக் ஃபார் 8 minutes. டொமேட்டோ அந்த தோல் வந்து அது வந்து உறிஞ்சு வரல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போ 8 minutes ஆயாச்சு. டொமேட்டோ நல்லா குக் ஆயாச்சு. டொமேட்டோட தோல் இந்த மாதிரி உறிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து வெளியே வச்சிருங்க. இத வெளியே எடுத்தோடனே இத வந்து இந்த டொமேட்டோ ஆறுனதுக்கு அப்புறமா இதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி வச்சுக்கோங்க. பீல் பண்ணிட்டு இதை வந்து ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா சாப் பண்ணல, ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிட்டு இது ஒரு மிக்சிங் ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டொமேட்டோட ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீல் பண்ணியாச்சு. பீல் பண்ணிட்டு இதை வந்து ரஃபா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சிங் ஜார்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. Now our red sauce is super ready. நம்மளோட ரெட் சாஸ் சூப்பரா தயாரா இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 3 tablespoon ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இதுல 4 பல் பூண்டை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து ஒரு 2 minutes ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ 2 minutes ஆயாச்சு. பூண்டு ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம இதுல ஆனியன் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. லெட்ஸ் வெயிட். இப்ப பாருங்க, ஆனியன் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்ப இதுல நம்ம சீசனிங் சேர்க்கலாம். இது சேர்த்துக்கு நான் இன்னைக்கு 1 teaspoon chili flakes எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துடலாம். 1 teaspoon of chili flakes. Add this inside. இப்ப நம்ம இதுல கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கறதுக்காக கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கலாம். இப்ப இதுல 1/2 teaspoon பெப்பர் பவுடரும் 1 teaspoon கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 மசாலாவும் உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே required salt சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 minutes சிம்ல குக் ஆகட்டும். இப்போ நம்ம வச்சிருக்கோம் டொமேட்டோ பியூரி, அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க டொமேட்டோ பியூரி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 5 minutes சிம்ல குக் ஆகட்டும். கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இப்போ 5 minutes ஓவர் ஆயாச்சு. பாருங்க, நம்மளோட ரெட் சாஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற பாஸ்தா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை ஜென்டிலா நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ரிச்சா சூப்பரா இருக்குன்னு பாருங்க. சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக குக் ஆயாச்சுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரெட் சாஸ் பாஸ்தா. இதை குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் சாஸ் பாஸ்தா நான் சர்வ் பண்ணிட்டேன். டேஸ்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இட் வாஸ் ஸோ யம்மி. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரம் இந்த ரெட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம டொமேட்டோலாம் சேர்த்துருக்கோம். அது ஸ்கின்னுக்கு நல்லது. நம்மளோட ரெட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா சுலபமா தயாராச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த ரெட் சாஸ் பாஸ்தா சூப்பரா என்ஜாய் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இந்த ரெட் சாஸ் பாஸ்தா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பார்ப்பேன். அண்ட் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் வெனஸ்டே ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். This is your Surya signing off. நம்ம பாரம்பரிய தமிழ் சுவையை உலகம் முழுக்க பரப்புவோம்.